நம்ம புராண காலத்துல இருந்து வைத்தியோ நாராயண ஹரிஹி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். பகவான் நாராயணன் தான் வைத்தியத்துக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் எதை பத்தினா ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸை பத்தி தான். இந்த நிறுவனம் கடந்த 15 வருடங்களா மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது மட்டும் இல்லாம தன்னுடைய நிறுவனத்திலேயே ஹலோ ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிற நிறுவனமா மாறி இருக்கு. இந்த நிறுவனம் மூலமா சுற்றியுள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்காங்க. ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸ் முக்கியமா ஹவன் தூப கப்புகளை தயாரிச்சுட்டு வராங்க. இங்க பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்படுற இந்த தயாரிப்புகளை நம்ம ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸ் உடைய நிறுவனர் திரு ஆர்.கே. ஜெயின் அவர்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு அதோட தரத்தை பரிசோதிப்பாரு. அந்த பரிசோதனையின் முடிவின்படி தயாரிப்புகள் இருக்கணும்னு தன்னுடைய வேலையாட்களுக்கும் அறிவுறுத்துவாரு. உலகமயமாக்கல்ங்கிற பேர்ல காற்று மாசுபட்டு மனிதர்களுக்கு பல உடல் உபாதைகள், அதாவது பிபி, சுகர், ஆஸ்துமா, மைக்ரேன் மற்றும் உடல் சோர்வு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது தான் ஹவன் தூப கப்புகள். இது சுத்தமான ஆயுர்வேத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம், இந்த 27 மூலிகைகளையும் இவங்களே விளைவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூலிகைகளை ரிஷி முனிகள் யாக ஹோமங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மூலிகைகளான நெல்லிக்காய், தன்றிக்காய், தாமர்பட்டு, மருதாணி விதை, மருதாணி, ஓமம், நன்னாரி, வில்வம், மஞ்சள், வெட்டிவேர், சீந்தில் கொடி, வேப்பிலை, வெண்கடுகு, அருகம்புல், வெண்மிளகு, துளசி, மரத்தூள், தூதுவளை, விஷ்ணு சிலந்தி, கரிசலாங்கண்ணி, அகில், நாய்க்கடுகு, வசம்பு, கோந்து, கொத்தவரங்காய் மற்றும் ஆயுர்வேத ஜதிபூதின்னு எல்லா மூலிகைகளையும் மிஷின்ல பொடியாக்கி சரியான பதத்துக்கு கொண்டு வந்து இந்த கப்புகளை தயாரிக்கிறாங்க. இந்த மூலிகைகளுடைய கலவைதான் தூப கப்புகளா உருவாகுது.
மெஷின்ல இருந்து அரைச்சி எடுக்கப்பட்ட அந்த கலவைய இப்ப கப்புகளா வார்த்து எடுக்கிற பணியில ஈடுபடுறாங்க. அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த கப்புகளை சூரிய வெளிச்சத்துல காய வைக்கிறாங்க. இப்படி தயாரிக்கப்படுற ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸோட ஹவன் தூபக் கப்புகள் 12 நாட்களா பல பரிணாமங்கள்ல உருவானதுக்கு அப்புறம் பாக்ஸுகள்ல பேக் செய்யப்படுது. இந்த தூபக் கப்புகளை வீட்ல பயன்படுத்துறதுனால இதில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆயுர்வேத மூலிகைகளுடைய குணங்கள் வீடு முழுக்க பரவி நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். நம்ம ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸோட ஹவன் தூபக் கப்புகள் சுத்தமான ஆயுர்வேத குணங்கள் இருக்கிறதுனால மனச்சோர்விலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லாம சுவாச கோளாறுகளையும் சரி செய்யுது. அதனால இது மானசீக பிரச்சனைகளை போக்குறது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காக்குது. ஜெயின் ஆஸ்ட்ரோ மெடி சொல்யூஷன் ஹவான் தூப் கப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல், 100% வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு டர்மரிக் பவுடர் இருக்குது, ஓமம் பவுடர் இருக்குது, நீம் லீஃப் இருக்குது, வில்வம் பவுடர் இருக்குது, நெல்லிக்காய் பவுடர் இருக்குது, சீத்தலக்கொடி பவுடர், தண்டிக்காய் பொடி, அருகம்பில் பொடி, ஹென்னா பவுடர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 வகையான மூலிகை பொருட்கள் இதில் இருக்குது. ஸோ இதில் பண்ணது தான் வந்து இந்த கப்பு. இப்போ வந்து சார் சொன்ன அந்த 22 இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜில் எடுத்துக்கிறோம், எடுத்து அதை பிளெண்டிங் பண்ணுறோம். ஸோ ஒன்றுக்கான ஒரு ரேஷியோவில் நம்ம ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறோம். மொத்தம் 22 ஐட்டம், 22ஐயும் ஒரு பர்சன்டேஜில் எடுத்து பிளெண்ட் பண்ணுறோம். இந்த பிளெண்டிங் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷம் பண்ணுவோம். அந்த பிளெண்டிங் 10 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் மாவு நமக்கு ஓகே ஆகிடும். ஸோ கப்பு அடிக்கிறதுக்காக அந்த ஹெர்பல் வந்து நம்ம தயாராகிடும். தயாரானது ஹெர்பலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கப் அடிக்கிற மிஷினில் போட்டு கப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ண அந்த கப்பை நேச்சுரல் ட்ரை, அதாவது சூரிய வெளிச்சத்தில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேக்கிங்கில் பண்ணுறோம். நேச்சுரல் ட்ரையான கப்ஸை கொண்டுன்னு வந்து அதோடைய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, ஹைட் கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து முடிச்ச உடனே பர்னிங் டைம் பார்க்கணும். பர்னிங் டைம் கரெக்டாக எரியுதான்னு பார்த்துட்டு அந்த கப்ஸுங்களை பேக்கிங் கொண்டு வரணும். பேக்கிங் கொண்டு வந்தோடனே அவுட்ரு இன்னர் மடித்து அது உள்ளார ஒரு செராமிக் வச்சு அந்த பாக்ஸில் 12 கப்ஸ் வைக்கணும். வச்சு ஃபினிஷ் பண்ணோம்.
மேலும் விவரங்களுக்கு ஜெயின் ஆஸ்ட்ரோ அண்ட் மெடி சொல்யூஷன்ஸை இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க 9008286333. நன்றி, வணக்கம்.